ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேடா ஃபாக்ஸில் என்னோட ஐடி ப்ராப்ளம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ முழுமையாக கவனமாக கேளுங்க. இதே தவிர நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு என்னுடைய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சேடா பாக்ஸ் டெலிவரி பார்ட்னர் ஆப்பை ஏற்றிக்கிட்டேன். ஸோ ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா அதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த ஆப்பை வந்து 2022 அதாவது என்னுடைய ஃபோனில் ஏற்றி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆதார் கார்டு அப்லோட் பண்ணியிருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்லோட் பண்ணியிருக்கேன், பேங்க் பாஸ்புக், இந்த 3 அப்லோட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். பேலன்ஸ் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாமல் இருந்திருக்கு. ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ண முடிச்சல நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டாக்குமெண்ட்லாம் கேட்டுச்சு, லைசன்ஸு, ஆர்சி இதெல்லாம் கேட்டுச்சு. எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா பேமெண்ட் கேட்டாங்க. 299 வந்து ஆன்லைனில் பே பண்ண சொன்னாங்க. இப்போதைக்கு சேடா பாக்ஸோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 299. ஸோ நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஐடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட் மினிட்ஸில் ஓப்பன் ஆகிடுச்சு ஐடி. இது வந்து நான் பழைய ஆல்ரெடி 2022 ஓப்பன் ப்ராசஸ் பண்ணி வச்சதுனால எந்த ஒரு பிரச்சனையா என்னென்னு தெரியல. பட் நேத்திக்கு வந்து இந்த மாதிரி என்னுடைய பழைய ஐடி இருந்தனால மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் நமக்கு வந்து சரி ஆன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துருச்சு. சரி சும்மா ஆன் பண்ணி பார்ப்போம், உடனே ஆர்டர் வராது அப்படின்னு நினச்சி டக்குன்னு ஒரு செகண்ட் தான் ஆன் பண்ணேன். டக்குன்னு ஆர்டர் வந்துருச்சு. சரி ஆர்டரை ஃபஸ்ட் ஆர்டரே கேன்சல் பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரி என்ன பண்ணலான்ட்டு டிஷர்ட் பேக்கு ஜொமேட்டோ டிஷர்ட் பேக்கையும் எடுத்துக்கிட்டு நேரே வந்து ஆர்டர் பிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரசாயத்தில் போட்டிருந்தாங்க. ஸோ ரசாயத் ஹோட்டலில் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம மணிக்கணும் சைதாப்பேட்டை போனோம். ஸோ சைதாப்பேட்டையில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் அசைன் ஆகுது. அந்த ஆர்டருக்கு அமௌண்ட் இல்லை. ஃபஸ்ட் ஆர்டருக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 47 ரூபா கொடுத்துருந்தாங்க. பிக்கப் பாயிண்ட் வந்து 300 மீட்ரு, ட்ராப் வந்து 4 கிலோமீட்டர். ஓகேங்களா, 47 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அசைன் ஆகுது. பட் வந்து அமௌண்ட் எதுவுமே சூஸ் ஆகலை. பிக்கப் ட்ராப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 4 கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிக்கப் பாயிண்ட் அப்படி போச்சுல பார்த்தீங்கன்னா நம்ம தேனாம்பட்டை போனோம். தேனாம்பட்டை பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா சேடா பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சேடா பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டு அப்படி போட்டிருந்தாங்க. சரி அந்த பாயிண்ட் போயிட்டு நம்ம வந்து எதுக்குடா அங்கே வர சொல்கிறாங்க தெரியல. சரி சேடா பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போகணும் போட்டுருக்கு சொல்லிட்டு அந்த மேப் பார்த்து போயாச்சு. லொக்கேஷன் ரீச் கொடுத்தாச்சு. ரீச் கொடுத்துட்டு அதில் ஒரு நம்பர் இருந்துச்சு. கான்டாக்ட் பண்ணால் கால் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. ஸோ அங்கே உள்ள செக்யூரிட்டிகிட்ட கேட்டால் இல்லை இது வந்து ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டைம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் நாளைக்கு தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அதில் நம்ம அந்த ஆர்டர் எந்த ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியல. அதாவது ஆர்டர் ரிசீவ் போட்டு பார்த்து ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் அப்படியே இருந்துச்சு. காலையில் 10 மணிக்கு அப்புறம் தான் அது வந்து மறுபடியும் மாறிச்சு. ஓகேங்களா, அந்த ஆர்டர் வந்து அந்த ஒரு ஆர்டர் அசைன் பண்ணாங்கல்ல அவங்க ஆஃபீஸ் போகிற மாதிரி, அது வந்து அப்புறம் தான் மறைஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆஃபீஸ்க்கு காலையில் போனேன். 11 மணிக்கு போல் இங்கேருந்து போனேன். வேளச்சேரிலேருந்து தேனாம்பாட்டை போயிட்டு ஸோ ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு சொன்னாங்க ஓகே உங்கள் ஐடியை வந்து என்ன சொல்கிறது நாளைக்கு நீங்கள் ஓட்டிக்கலாம், உங்களுக்கு ஒரு மெயில் போடுறோம், அந்த மெயில் வந்து ஓகே பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு ஸ்டோருக்கு வர்ற அந்த ஆப்ஷன் ஆர்டர் வராது. ஏன்னா இல்லைனா வந்து நீங்கள் மறுபடியும் சேடா பாக்ஸ் ஆஃபீஸ் வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் நாங்கள் கட் பண்ணி கொடுக்குறோம், அதனால மெயில் போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்ககிட்ட இருந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நம்பர் நமக்கு ஷேர் பண்ணல. கால் பண்ணி பேசுகிறதுக்கோ கேட்குறதுக்கோ. அவங்க டைரெக்டாக நம்மளுடைய சேடா பாக்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் வந்து நம்மளை என்ன பண்ணியிருந்தாங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஏகப்பட்ட டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. லைவ் ஆர்டர் சப்போர்ட்டில் வர்ற பிரச்சனைகள் எல்லாமே அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோ மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. சேடா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் லைவ் ஆர்டர் சப்போர்ட் நம்ம என்னென்ன ஆர்டர் வரும் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோட ஆர்டர் தான். அதில் அதிகமாக ஜொமேட்டோ ஆர்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்விக்கி ஆர்டர் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து ஆர்டரோட ஃப்ளோ ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. இந்த ஆர்டர் நம்ம எடுக்கும் போச்சில் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா லைவ் ஆர்டர் சப்போர்ட் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து கஸ்டமருக்கு சப்போர்ட் வந்து உடனே கிடைக்காது. கொஞ்சம் ட்ரை பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணி ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டாமல் சேடா பாக்ஸில் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் 2 ஓட்டி இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். பட் இருந்தாலும் சப்போர்ட் பண்ண டீம் வந்து அங்கே அந்த இடத்துல உங்களுக்கு கிடைப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் இஷ்யூமாக தான் இருக்கும். அந்த இஷ்யூ ஃபுல்லாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ என்ன ரிலேட்டட் இஷ்யூ அதுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் டீம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது டெக்ஸ்ட் மெசேஜில். அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதில் வந்து நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க சேடா பாக்ஸ்லேருந்து. ஓகேயா, தமிழில் தான் இருக்கும், பயப்படாதீங்க. இது வந்து சேடா பாக்ஸில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ என்னோடய ஐடியா என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் 2022 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணனால
நேற்றுக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சா, இல்லை வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் நடக்குது. ரீசெண்ட் டைம் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் வந்து சேட்டா பாக்ஸ் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு யாரும் சேட்டா பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு அந்த ஆப்பில் நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதா இருந்தால், ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஆர்டர் எடுக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு மார்னிங் 10 மணிக்கு அப்புறம் ஆன் பண்ணி பாருங்கள் ஆப்பை. ஏன்னா அப்போ தான் ஆஃபீஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னக்கூட்டி ஆன் பண்ணாலும் வேஸ்ட்டு, அதே மாதிரி நைட்டு 7 மணிக்கு அப்புறம் ஆன் பண்ணாலும் வேஸ்ட்டு. ஓகேங்களா? 7 மணிக்குள்ளே நீங்கள், அதாவது காலையில் 10 மணிலேருந்து நைட்டு வந்து ஒரு 6 மணிக்குள்ளே, ஈவினிங் 6 மணிக்குள்ளே அந்த ஆப்பில் நீங்கள் என்ன ஆக்டிவேஷன் பண்ணாலும் உங்களை வந்து ஸ்டோருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் ஓப்பனில் இருக்கும். ஓகேயா? இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு என் ஐடியில் இது இருக்கிற பிரச்சனை, ஒரே பிரச்சனை இதுதான் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு இன்றைக்கி நம்ம ஓட்ட முடியாது சேட்டா பாக்ஸில், நாளைக்கு தான் ஓட்டலாம். ஸோ நாளைக்கு ஓட்டிட்டு சொல்கிறேன். இது வரைக்கும் ஒரே ஒரு ஆர்டர் தான் பார்த்துருக்கேன். நேற்றுக்கு ஒரு ஆர்டருக்கு அப்புறம் நம்மளால் பார்க்க முடியல. அடுத்த ஆர்டரே வந்து சேட்டா பாக்ஸ் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் சம்பவம் நேற்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட லைவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் நம்ம சேனலில். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது நண்பா. ஸோ சேட்டா பாக்ஸில் வந்து யூனிஃபார்ம் எதுவுமே நம்ம கொடுக்கல. அதை பற்றி அவங்க தெளிவாக சொல்லவும் செய்யலை. யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, பேக் கொடுப்பாங்கன்னு எதுவும் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களோட அமௌண்ட் 290 ரூபா, அவ்வளோதான். அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியலவே இல்லை. நம்மளும் அவங்ககிட்ட கேட்கவும் செய்யலை. அவங்களை கான்டெக்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் இருக்குது, குரூப்பில். ஸோ அதில் நம்ம போட்டோம்னா எல்லாரோட மெசேஜோட அதுவும் ஒரு மெசேஜாக போய்கிட்டு இருக்கும். அவ்வளோதான். சரி, பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து காத்துருங்க. நம்ம சேட்டா பாக்ஸ் அப்டேட்டை பற்றி நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன், உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய். மீண்டும் நாளை சந்திப்போம். வழக்கம் போல வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.